2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. வினேஷ் போகாத் ஜஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல பதிவும் பண்ணியிருக்கிறாங்க. ஐ மைட் பி டோப்ட் பை சம் ஆஃப் தி இன்டர்ன், நம்ம கூட இருக்கிற சில பேராலேயே ஐ மைட் பி டோப்ட் அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபி பண்ணாதானா? பண்ணும். ஏன் பண்ணும்னா, காஷ்மீர்ல கத்துவால ஒரு சின்ன மைனர் குழந்தைய ஒரு கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ண பிஜேபி சார்ந்த நபர்களுக்காக அங்க இருக்க பிஜேபி பெண்களை வைத்துக் கொண்டே, பிஜேபி அதிகாரிகளை வைத்துக் கொண்டே ஒரு பெரிய பேரணியை நடத்தியவர்கள் இவர்கள் இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த வலியுறுத்த வீராங்கனைக்கான கொடுக்காத டார்ச்சர் கிடையாது, அவங்களுக்கான நியாயம் கிடைக்காம அவங்களை அல்லோலப்படுத்துறது சும்மா கிடையாது. இவங்க ஏன் இதை பண்ண மாட்டாங்க? மோடியே இதை பண்ண மாட்டாரு. இவங்க பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும்தானே நமக்கு அதிகமா இருக்கு. இதை தவிர வேற என்ன காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு? கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, ஒரு அத்லெட், அவங்க 5000 மீட்டர்ஸ் ரன்னிங்ல இருக்கும்பொழுது அவங்கள வின் பண்ணவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஷி வாஸ் வின்னிங் சில்வர் நினைக்கிறேன். வின் பண்ணவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. கென்யா அரசு என்ன பண்ணுது? உடனடியாக போய் அதை அப்பீல் பண்ணுது. அதாவது கென்யாவுடைய டீம், அவங்களுடைய அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா உடனடியாக போய் அப்பீல் பண்ணுது. அப்பீல் பண்ணிட்டு அதை உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பை நைட் மெடல் வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட். அவங்களுக்கு அந்த மெடல் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நீதா அம்பானிக்கு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய ஒரு இந்தியன் மெம்பரா நீதா அம்பானி தான் இருக்கிறாங்க. நீதா அம்பானி 2016 இருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய ஒரு மெம்பரா இருக்காங்க. பட் நீதா அம்பானி இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன பேசியிருக்கிறாங்க, இதை பத்தி அவங்க என்ன எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க? இங்க நம்ம தமிழ்நாட்டுடைய அத்லெட் சாந்தி கோத்ரூ பண்ண அதே, நீங்க பாலினமே இது கிடையாது, நீங்க பெண்ணே இது கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அது யார் பண்றாங்க, எந்த நாட்டுல இருந்து பண்றாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குமான ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் குளோபல் சவுத்துக்குமான ஒரு பாலிடிக்ஸ் இதுல போய்கிட்டே இருக்கு. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் பெண்ணிய செயற்பாட்டாளர் தோழர் கவிதா கஜேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வினேஷ் போகாத்தினுடைய தகுதி நீக்கம், அவங்களுடைய 100 கிராம்ஸ் ஓவர் வெயிட்டா இருக்காங்கன்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற விவகாரம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் சதி நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் கமிட்டியில இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பாஜகவுக்கு ஆதரவான நபர்கள் திட்டமிட்டு போகத் அவர்களை பழி வாங்குறதுக்காகவே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்கள எப்படியுமே அவங்களை வீழ்த்த முடியல. அவங்க வெற்றி பெற்றால் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை பாஜக சந்திக்க நேரிடும். அதனால திட்டமிட்டு அவர்கள் பழி வாங்கப்பட்டிருக்கார் அப்படின்றது ஒரு தரப்பினுடைய வாதம். இன்னொரு பக்கம் அவங்க நேற்று நைட்ல இருந்து ஓவர் வெயிட் ஆயிட்டாங்க. 2 kgs அவங்க ஜாஸ்தி இருந்தாங்க. நைட் ஃபுல்லா அவங்க ட்ரை பண்ணாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க டீஹைட்ரேட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்றது இந்திய தரப்புல இருந்து சொல்லப்படுற செய்தியாக இருக்கு. நேற்றிலிருந்து இருந்து இந்தியாவினுடைய பேசு பொருளாக வினேஷ் போகாத் தான் இருக்காங்க. அவங்களுடைய ஜேர்னி எல்லாமே தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கோல்டு இந்தியா அடிச்சிரும் அல்லது வினேஷ் போகாத்தினுடைய வெற்றியை எல்லாரும் உற்று நோக்கி கொண்டு காத்திருக்கும் பொழுது அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல முழு பூசணிக்காய சோத்துல போட்டு மறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது எல்லாருக்குமே தெரியுது என்ன நடக்குதுன்றது. 2023 ஜனவரில இருந்து இந்த 1.5 கால வருஷங்கள் இந்த மல்யுத்த வீராங்கனைகள், அதாவது இந்தியாவிற்கு சர்வதேச அளவுல நடக்கக்கூடிய மல்யுத்த போட்டிகள்ல கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்ற பெண்கள் உங்களுக்கு அங்க இந்தியன் ரெஸ்லிங் கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி, ஒரு பிஜேபியினுடைய மெம்பரா இருக்கக்கூடியவர், ஒரு முக்கிய பவர்ல இருக்கக்கூடியது பிரிஜ் பூஷன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 6க்கும் மேற்பட்ட மல்யுத்த வீராங்கனைகள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லும்போது, நீங்க தங்க பதக்கங்களை வென்று கொண்டு சர்வதேச மல்யுத்த வீராங்கனைகளாக இருந்தாலும் கூட இதுதான் நிலைமை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, இதையெல்லாம் தாண்டி எப்படியாவது இந்த பெரிய துக்கத்தையும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு போராட்டத்தையும் அவங்க மேல ஒரு வன்முறையையும் போலீஸ் வைத்து அவங்க மேல ஏவிய இந்த இந்திய அரசாங்கத்துக்குள்ள மூஞ்சியில கரிய பூசுற மாதிரி அவங்க இந்த ஒலிம்பிக்ல ஒரு பதக்கத்தை வென்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தீர்மானத்தோட
போட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேத்திக்கு நடந்த போட்டிகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜாப்பனீஸ் பிளேயர் வந்து உங்களுக்கு சாதாரண பிளேயரே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினேஷ் போகாத் வந்து 53 kg ரெஸ்லர் அவங்க. ஸோ 53 kg ரெஸ்லரா இருந்துட்டு அப்போ அந்த அவங்க வேற ஒரு பிளேயர் அந்த 53 kg ரெஸ்லிங் இதுக்கு காம்படிஷன் பண்ணால இவங்க 50 kg ரெஸ்லிங்க்கு தங்களோட உடம்ப வெயிட் லாஸ் பண்ணி இவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ரெகுலரா மானிட்டரிங்ல இருந்துட்டு தானே இருப்பாங்க. அதை பார்த்துட்டே வந்துட்டு அதுல அதுக்கான உடனே அடுத்த ஒரு போட்டிக்கான தயாரிப்புக்குள்ள அவங்க முழுமையா போயிட்டு அதுலயும் அவங்க வெற்றி காண்றாங்க. அதுலயும் அவங்க யாரை வெற்றி காண்றாங்கன்னா பல காலங்களாக ஐ திங்க் ஒரு 2-3 ஒலிம்பிக்ஸ்லயும் 4 ஒலிம்பிக்ஸ்லயும் 2-3 ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன் 820 அன்டிஃபீட்டடா இருக்கக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் வீராங்கனைய வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இவங்க வந்துட்டு அவங்கள வென்றுடுறாங்க. இதெல்லாம் அவங்க வென்றுட்டு வர ஒவ்வொரு இடத்தையும் அவங்களுக்கு வந்து நமக்கு எல்லாரும் நாடே வந்து அவங்களோட சேர்ந்து அதை அப்படியே கொண்டாடுது. ஏன்னா இது வந்து ஒரு போட்டி மட்டும் கிடையாது, இது அந்த போட்டிக்கான வெற்றி மட்டுமே இல்லாம தங்களுக்கான நீதியை வந்து நீ யார் எனக்கு கொடுக்க, நான் என் நீதியை வந்துட்டு உனக்கு நிலைநாட்டி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை வந்து ஒலிம்பிக் ஸ்டேஜ்ல வந்துட்டு வினேஷ் வந்து நடத்தியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சுற்று முடிஞ்சு அடுத்த சுற்றுலையும் அவங்க அடுத்த வீராங்கனையும் அவங்க வீழ்த்துறாங்க. செமிஃபைனல்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ் வராங்க. ஃபைனல்ஸ்ல பதக்கம் உறுதி, தங்கமோ வெள்ளியோ உறுதி ஆகுது. கண்டிப்பா தங்கத்தை வெல்வாங்கன்னு அப்படி நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி வந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறத பல முன்னணி விளையாட்டு நிபுணர்கள் வந்துட்டு இதுல வெல்வாஸ்டா இருக்கக்கூடிய விளையாட்டு நிபுணர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப மல்யுத்த வீரர்கள் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எப்படி வந்து உங்களுக்கு இது ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல நேத்துக்கு குவாலிஃபைடா இருந்தாங்க, நேத்துக்கு 50 kg குவாலிஃபைடா இருந்தவங்க உங்களுக்கு 2 kg அதிகமாயிடுச்சு. அப்புறமா நைட்ல இருந்து அவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த வெயிட்டை வந்து குறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. 900 grams குறைச்சிட்டு 100 grams அதிகமா இருக்கு, டிஸ்குவாலிஃபைடு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வினேஷ் போகாத் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல பதிவும் பண்ணிருக்கிறாங்க, ஐ மைட் பி டோப்ட் by some of the internal நம்ம கூட இருக்கிற சில பேராலேயே ஐ மைட் பி டோப்ட் அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏன்னா அது இருக்குதுன்னு செய்யும். நீங்க ஒரு பெரிய ஒரு பாசிச ரெஜிமையே நீங்க எதிர்த்து நின்று இன்னைக்கு நீங்க போய் ஒரு வெற்றியை எடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு மூஞ்சில பூசுற கறி தானே. அப்ப வந்து அதுக்கான த்ரெட் எல்லாம் அவங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் எதிர்பார்க்காம ஒன்றும் கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி 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 வந்துட்டு இன்னைக்கு இப்படி இருக்கு. இப்படி வந்து ஒரு வெற்றி கிட்ட வரும்போது நீங்க இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்புற மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு நம்ம ஊரே சொல்லுது, நாடே சொல்லுது. வினேஷ் போகாத்தினுடைய வெற்றி அப்படின்றது அதை தடுப்பதற்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பாஜக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த லெவலுக்கு கீழே இறங்குவாங்களான்னா இவங்களுக்கு லெவலே கிடையாது அப்படிங்கிறது தான். கடந்த 1.5 வருஷமும் பலவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்தியாவில எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. மணிப்பூர் பற்றி எரிஞ்சிருக்கு, குஜராத்ல பயங்கரமான ஃபிளட்ஸ் வந்திருக்கு, ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகளை அதுக்கு எதிர்கொண்டு இருக்காங்க. இப்ப வயநாடுல வந்து அவ்வளவு பெரிய ஃபிளட்ஸ் நடந்திருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை எதுலையுமே பங்கேற்காத, அதை நேரடியாக அட்ரஸ் பண்ணாத, அவர்களுடைய துக்கத்தில் பங்கேற்காத பாரத பிரதமர் மோடி என்ன பண்றாருன்னா எல்லா நடக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்லயும் நீங்க வந்துட்டு கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல வேற எந்த போட்டிகளா இருக்கட்டும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் முடிஞ்சு அவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா போன் பண்ணி பேசுற முதல் ஆளா இவர் தானே இருக்கிறாரு. அவங்களோட வெற்றியை கிளைம் பண்ணிக்கிட்டு தன்னோட இது மாதிரி என்னமோ இவர் தான் அவங்களுக்கு அந்த வெற்றியே கொடுத்தா மாதிரியோ இவர் அவங்க கூட பேரலா பேட்டை தூக்கிட்டு ஓடினா மாதிரியோ ஃபுட்பால் விளையாடின மாதிரியோ இல்ல எந்த போட்டி விளையாடின மாதிரியோ இவர் தானே எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் just about 2 weeks back லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு இதே ஒலிம்பிக்ல உங்களுக்கு துப்பாக்கி சூடு போட்டியில அந்த துப்பாக்கி சுடு போட்டியில ஒரு இந்திய வீராங்கனை வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த அரசாங்கம் எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கு. ஆனா அவங்க வின் பண்ண உடனே முதல்ல போன் பண்ணி பேசுற ஆளா அதை உடனே ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே இவர் தானே கிளைம் பண்றாரு. உங்களுக்கு இஸ்ரோ ஏதோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னாலுமே உடனே அங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட இவர் தானே உட்காந்து போன்ல பேசி இதை சாதிச்சிட்டீங்களா விண்வெளிக்கு போயிடுச்சு அப்படின்னு இவர் தான் பேசுறாரு. இல்லைன்னா நேரடியா போய் உட்காந்துக்கிறார். வெற்றியை கிளைம் பண்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திட்டமிட்டு ஒருத்தரை தோல்வி அடைய செய்ய முடியும். ஏன் இந்த அரசு வந்து ஏன் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேசணும். ஏன் எப்படி பாசிபிலிட்டி இருக்குன்னு. அப்போ நம்ம இப்படி எல்லாத்தையுமே எடுக்கும் பொழுது இந்த ஒரு வீராங்கனையோட பேசும்போது அடுத்து உங்களுக்கு நேத்து நைட்ல இருந்து வினேஷ் போகாத் வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க
வீராங்கனை உடனே என்ன ட்ரோல் போகுது, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு பிரதமர் மோடி வந்து உங்களுக்கு இவங்களோட பேசுவாங்க, இவங்களுக்கு போன் பண்ணி ஏன்னா எல்லாத்தையும் போன் பண்ணி பேசிருக்கேன், இவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க ஒரு பெரிய ட்ரால் போச்சு. அதாவது இது ஜஸ்ட் ஒரு ட்ரால்காக நடக்கிற பிஹேவியர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து இந்தியாவுடைய ஒரு கேபிட்டல் சிட்டில இருந்து, தலைநகரத்துல இருந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து இந்த பிஜேபி அரசின் மீது தொடுத்து இருக்கிறாங்க. ஒரு கண்டினியூஸ் போராட்டத்தை தொடுத்து இருக்கிறாங்க. கண்டினியூஸா அவங்க வந்து அந்த பிஜேபியில இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளை வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. அவங்க மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. பல விமன் மூவ்மெண்ட்ஸ் இங்க இதுக்காக ஃபைட் பண்ணிருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்ல, இது கனெக்டட் டு பாலிடிக்ஸ் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் இல்லையா? அப்ப அதோட சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீராங்கனைகளோட போயிட்டு ராகுல் காந்தி நிக்கிறாரு, இந்த வீராங்கனைகளோட போயிட்டு உங்களுக்கு பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல வின் பண்ணும் பொழுது அப்ப அது எல்லாமே என்ன கேட்கணும், உங்களுடைய ஸ்பேஸ உங்களுடைய நிலைப்பாடை வந்து கேள்விக்குள்ளாக்குதுங்க. அப்ப உங்களுடைய அது வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் தானே அது. அப்ப அதுக்கான வேலைகளா இது இருக்கலாம்ங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த குவாலிட்டிஸ் அந்த அவங்க பார்க்கக்கூடிய மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சும்மாவே இருக்காது. அதெல்லாம் வேற வேற லெவல்ல இருக்கும். எத்தனை கோடிகள் லட்சங்கள் செலவு பண்ணி எவ்வளவு ஃபில்டர்ஸ் கிராஸ் பண்ணி தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. முன்னாடி நடக்கிறதுன்றது உங்களால சுத்தமா நம்ப முடியல. இது வந்துட்டு நம்ம சொல்லல, நம்ம எல்லாம் ஒரு சாமானிய மனிதர்கள், நம்ம எந்த எக்ஸ்போர்ட்டும் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் இதை சொல்றாங்க, மற்ற மல்யுத்த வீரர்கள் இதை சொல்றாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, கென்யாவில் இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, ஒரு அத்லெட், அவங்க வந்து 5000 மீட்டர்ஸ் ரன்னிங்ல இருக்கும் பொழுது அவங்கள வந்துட்டு வின் பண்ணவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஷி வாஸ் வின்னிங் சில்வர் நினைக்கிறேன். வின் பண்ணவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. கென்யா அரசு என்ன பண்ணுது, உடனடியாக போய் அதை அப்பீல் பண்ணுது. அதாவது கென்யாவுடைய டீம், அவங்களுடைய அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா உடனடியாக போய் அப்பீல் பண்ணுது. அப்பீல் பண்ணிட்டு அதை உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பை நைட் மெடல் வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட். அவங்களுக்கு அந்த மெடல் வந்து திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நேத்து வரைக்கும் எதுவுமே பேசாத மோடி இன்னைக்கு ட்வீட் போடுறாரு, ஆமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போடுறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த இந்தியாவுடைய ஐஓஏ இருக்குல்ல, இந்தியன் ஒலிம்பிக்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, அந்த அசோசியேஷன் வந்து என்ன எஃபோர்ட் போட்டிருக்கு, இப்போதான் நமக்கு வந்துச்சு அவங்க வந்து அப்பீல் பண்ணிருக்காங்கன்னு. பட் இந்த வீராங்கனை வந்து வினேஷ் போகாட் வந்து நேற்று நைட்ல இருந்து அவ்வளோ பிசிக்கல் எக்ஸசைசஸ் கோ த்ரூ பண்ணிருக்காங்க டு ஷெட் ஹர் வெயிட்ஸ். ஆனா அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா வந்துட்டு ஒரு ஹேண்ட்லிங் வந்து இருந்துட்டே இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எதுவுமே ஒரு ஃபேரான ஒரு நியாயமான இடமா நம்ம வந்து இதை பார்க்க முடியலங்கிறது ஒண்ணு வைக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய இது வந்து ஒரு குரோனி கேபிட்டலிசம் அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்துட்டு ஒரு முதலாளிகளுக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கு. பிஜேபி அந்த மாதிரியான அரசாங்கத்தை தான் இங்க இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இவருக்கான எல்லாத்தையும் பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நீதா அம்பானிக்கு வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய ஒரு இந்தியன் மெம்பரா வந்துட்டு நீதா அம்பானி தான் இருக்கிறாங்க. நீதா அம்பானி 2016 இருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. பட் நீதா அம்பானி இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, என்ன பேசியிருக்கிறாங்க, இதை பத்தி அவங்க என்ன எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க? உட்காந்து ஒரு 4 மாசம் சகிக்கவே முடியாத ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சு, ஒரு வருஷம் வெட்டிங், ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் அப்படின்னு எல்லாம் நடந்து உங்களுக்கு அதாவது ஒரு எந்த வகையிலையும் சகிக்க முடியாது, மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படக்கூடிய, வறுமை கோட்டின் கீழ் ரொம்ப கொடூரமான இடத்துல வாழக்கூடிய, நியூட்ரிஷன் இல்லாம மால் நியூட்ரிஷன் அதிகமா குழந்தைகள் இருக்கக்கூடிய நாட்டுல வக்கரமான ஒரு கல்யாணத்தை, நீங்க டிஸ்கஸ்டிங்கா ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த அம்மா தான் அந்த பணக்கார இடத்துல அந்த ஒரு கேபிட்டலிஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டியில இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அண்ட் இதை வந்து அவங்க இது வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஏதாவது வந்துச்சு, அவங்க இது வரைக்கும் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? சின்ன நாடுகள், எத்தனை நாடுகள் ஒரு கோல்டு ஒரு மெடல் வாங்குறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. இது வந்து ஒரு எல்லா பல்வேறு நாடுகளுடைய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ். ஆனா இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படி நடக்குதான்னு பார்த்தா இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து ஓரளவு இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படி நடந்துட்டு இல்லை. உங்களுக்கு நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ்ல என்ன பாக்குறோம், நம்ம உங்களுக்கு நெதர்லாந்துல இருந்து ஒரு ரேபிஸ்ட்
ஒரு சைல்டு, ஒரு குழந்தைய ரேப் பண்ண ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட் வந்துட்டு அவன் 13-30 மாசம் அவன் ஜெயில இருந்துட்டானே, அவனை வந்து நெதர்லாந்து வந்து அனுப்பியிருக்காங்க. அவனை வந்து இந்த ஒலிம்பிக் கமிட்டி போட்டியாளரா இருக்குது. he's participating, I think வாலிபாலோ த்ரோ பாலோ ஏதோ ஒரு கேம் பார்ட்டிசிபெண்டா நெதர்லாண்ட்ல ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட் பார்ட்டிசிபெண்டா இருக்கிறாரு. இஸ்ரேல் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு இனப்படுகொலையை பலஸ்தீன மக்கள் மீது நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. அந்த இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி மென் வந்துட்டு உங்களுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காசா உள்ள போயிட்டு சுட்டவன் கொண்டவன்லாம் இங்க உட்காந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஆக்சுவலி இதுல எங்கேயுமே ரஷ்யா வந்து பேண்ட் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபார் த லாஸ்ட் கப்ள் ஆஃப் ஒலிம்பிக்ஸ், ஐ திங்க் சோ. அதுவும் இப்போ உக்ரைன் வார்க்கு அப்புறம் சுத்தமா ரஷ்யாக்கான பார்ட்டிசிபேஷன் கிடையாது. சைனால இருந்து வரக்கூடிய நம்ம தொடர்ச்சியா இந்த ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சைனால இருந்து வரக்கூடிய சைனீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான டிஸ்கிரிமினேஷனை எதிர்கொண்டுட்டே இருக்கிறாங்க, நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து பல நாடுகளினுடைய ஒற்றுமையையும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிரதர்லிஹுட்டையும் ஒரு ஷேரிங்கையும் ஒரு ஸ்பேஸா இருக்கும், ஒரு நட்புக்கான ஸ்பேஸா இருக்கும் அப்படிங்கிற இடம் போய் இன்னைக்கு அது பல்வேறு அரசியலுக்கான மேடையா வந்து நிக்குது. உங்களுக்கு நம்ம அல்ஜீரியால இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸர், ஒரு பெண் பாக்ஸர், அவங்க வந்து என்ன கோத்ரூ பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க அதாவது ஒரு பயங்கரமான அபியூஸையும் ட்ராலையும் அவங்க கோத்ரூ பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சாந்தி, இங்க நம்ம தமிழ்நாட்டுடைய அத்லெட் சாந்தி கோத்ரூ பண்ண அதே, நீங்க பாலினமே இது கிடையாது, நீங்க பெண்ணே இது கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அது யார் பண்றாங்க, எந்த நாட்டுல இருந்து பண்றாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குமான ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் குளோபல் சவுத்துக்குமான ஒரு பாலிடிக்ஸ் வந்து இதுல போய்கிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இதுல இந்த நம்மளோட வினேஷ் போகாட்னுடைய பிரச்சனையில என்னன்னா, வீரர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இது அவுட் சைட் பிரச்சனை கிடையாது, இது இன்டர்னல் பிரச்சனை. இது இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம். கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பல நிபுணர்களும் முன்னாள் போட்டியாளர்களும் யூஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மத்தியானத்துல இருந்து. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்துட்டு பிஜேபி பண்ணாதான்னா பண்ணும். ஏன் பண்ணும்னா, காஷ்மீர்ல கத்துவால ஒரு சின்ன மைனர் குழந்தைய ஒரு கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ண பிஜேபியை சார்ந்த நபர்களுக்காக அங்க இருக்க பிஜேபி பெண்களை வைத்துக்கொண்டே, பிஜேபி அதிகாரிகளை வைத்துக்கொண்டே ஒரு பெரிய பேரணியை நடத்தியவர்கள் இவர்கள் இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த வலியுறுத்த வீராங்கனைக்கான கொடுக்காத டார்ச்சர் கிடையாது, அவங்களுக்கான நியாயம் கிடைக்காம அவங்களை அல்லோலப்படுத்துறது வந்து சும்மா கிடையாது. இவங்க ஏன் இதை பண்ண மாட்டாங்க, மோடி ஏன் இதை பண்ண மாட்டாரு, இவங்க பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மட்டும் தானே நமக்கு அதிகமா இருக்கு. இதை தவிர வேற என்ன காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு? வலதுசாரிகளுடைய மெல்டவுன் வந்து எப்படி பாக்குறீங்க? நேத்துல இருந்து பல்வேறு விதமான ட்வீட்ஸ் சமூக வலைதளங்கள்ல, ஒரு பக்கம் வந்து டைரக்டா இப்போ அவங்க ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்றத கொண்டாடுற மனநிலையும் பார்க்க முடியுது. கர்மா வந்து வேலை செஞ்சிருச்சு, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, பாஜக எதிராக பேசினாங்க, கர்மா வந்து அதனுடைய வேலையை காமிச்சிருச்சுன்ற ட்வீட் அதிகம் நடக்குது. நேத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இந்தியாவினுடைய குஷ்பு வந்து போட்டிருந்தாங்க, இந்தியாவினுடைய மகள்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் கங்கனா வந்து இவங்க எவ்வளவுதான் போட்டி போட்டாலும் பிரச்சனை கொடுத்தாலும் பாருங்க, இந்தியா வந்து அவங்களுக்கு உரிய பிராக்டிஸை கொடுத்து அவங்களை ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண அலோ பண்ணியிருக்காங்க, இதுவே எவ்வளவு பெரிய விஷயம், இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம் அப்படின்றத பேசுறாங்க. கிட்டத்தட்ட இந்த போகத்தை வைத்து பாஜக பேசிய அரசியலை இன்னைக்கு அவங்களுடைய தோல்வி அல்லது அவங்களுடைய பறிக்கப்பட்ட வெற்றி, இதை வந்து கொண்டாடுகிற மனநிலையை என்னவா புரிஞ்சுக்கிறது? அதாவது இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையவே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ஃபாசிஸ்ட் ஸ்டேட்டா இருந்துட்டு ஒரு ஃபாசிஸ்ட் ட்ரோல் ஆர்மியை வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பிஜேபி கட்சி வந்து, இந்த பிஜேபி கட்சியும் இந்த தீவிர வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய இவர்களும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ட்ரோல் ஆர்மிஸை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களை ஆம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பல பாக்ஸ் வச்சுட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க குரல்கள் வந்துட்டு
கங்கனா எல்லாம் என்ன மாதிரியான ஆள் உட்காந்துட்டு பிரைம் மினிஸ்டர் யாரு, முதல் பிரைம் மினிஸ்டர்னு தப்பா உட்காந்துட்டு லைவா உளறி கொட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஆளு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவங்க எம்பியா போயிட்டு பாராளுமன்றத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வாயை திறந்த சாதியாகவும் வாயை திறந்த மத வெறியையும் கொட்டக்கூடிய ஒரு ஆளாதான் கங்கனா இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவினுடைய புஷ்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவினுடைய விமன் கமிஷனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய இவங்க இது வரைக்கும் இங்க நடந்த எந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க ஒரு அவுட்ரைட்டா ஒரு நியாயமான இடத்துல இருந்து பேசியிருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே ஒரு தீவிர வலதுசாரிகளாகவும் தீவிர வலதுசாரி குரல்களாகவும் மட்டும்தான் இவங்க எல்லாம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க அதை மட்டும்தான் பிரதிபலிப்பாங்க. இவங்க ஏற்கனவே இருக்கிற ட்ரால் ஆர்மியோட இவங்களும் சேர்ந்து இன்னும் வந்து அந்த வாய்ஸ் வந்து அதிகமாகுது. நேத்து வரைக்கும் வெக்கமே இல்லாம என்ன பண்றாங்க, குஷ்பு இன்னைக்கு காலையில ட்வீட் போட்டிருந்தாங்க, ஐயோ வாவ் சூப்பர்னு. அதான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்கணும்ல. ஓகே நம்ம இது வரைக்கும் இப்படி பேசல, இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒருத்தரோட வின்ன அப்படியே எடுக்கிறது இருக்குல்ல, ஒருத்தரோட எஃபோர்ட்ஸை வந்துட்டு அப்படியே கபலீகரம் பண்றது. இதுதான் என்னைக்குமே பாஜகங்கிற கட்சிங்கிறதே அதனுடைய பாலிடிக்ஸ் இதுதானே. என்னைக்குமே இன்னொருத்தருடைய வெற்றிகள்ல விழுங்கி 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 தானே இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு. தனக்குன்னு அதுக்கு சுயமா என்ன வரலாறு இருந்திருக்கு, மத வெறியை தவிர வேற என்ன வரலாறு இருந்திருக்கு. சுதந்திர போராட்டத்துல கூட எந்த வகையிலும் பங்கேற்காத, எந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான எந்த பங்கேற்பிலும் இல்லாத இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போறதுல இவங்களோட இருந்திருக்காங்க. இப்ப இவங்க என்ன போடுவாங்க, இப்படிதான் போடுவாங்க. இன்னைக்கு டிஸ்குவாலிபிகேஷன் வந்த உடனே இவங்களுடைய அடியாட்களா இருக்கக்கூடிய அத்தனை வடநாட்டு மீடியாக்களும் வந்து அது கடகடன்னு அவங்களையே வினேஷ் போகாத்தையும் வந்து உங்களுக்கு குற்றம் சாட்டக்கூடிய இடத்துல வந்து வைக்கிறது, அவங்கள வந்து ஒரு மோசமான முறையில ஹேண்டில் பண்றது பண்றது இருக்கு. இந்த கர்மான்னு பேசுறதெல்லாம் வந்து இவனுங்க இங்க மட்டுமா பேசுறானுங்க, போயிட்டு உட்காந்துட்டு சங்கி கும்பல் இஸ்ரேலுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. அந்த இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மனிதர்களாகவே இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவர்களோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற சங்கிகள் வேற எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க? எல்லா வயலன்ஸையுமே வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ணக்கூடிய குளோரிஃபை பண்ணக்கூடிய இவர்கள் இந்த மாதிரியான தோல்விகளையும் வருத்தங்களையும் கூட அப்படித்தானே பார்ப்பாங்க. சோ இவங்க கிட்ட நம்ம ஒண்ணும் புதுசா இருக்க முடியாது. நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறது ஒரு நான் பல முறை சொல்லியிருக்கிறதா ஒரு ஃபியூடல் பேட்ரியார்க்கல் காஸ்டிஸ்ட் சொசைட்டி இது. அப்போ இந்த சொசைட்டி இந்த பிராக்டிஸ்ல இருந்து இந்த ஃபியூடல் பேட்ரியார்க்கல் காஸ்டிசம் இது மூணுத்துல இருந்துதான் இந்த குடும்பமா இருக்கட்டும், இந்த குடும்பத்துல இருந்து வெளியில வரக்கூடிய நபர்கள் போகக்கூடிய கவர்மெண்டோட பல்வேறு ஏஜென்சிஸ்க்காகவும் இப்ப ஏஜென்சிஸ்க்கு போயிருக்கிறவங்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், இருக்கவங்க எல்லாருமே வந்து இதே இதுல இருந்தான் போறாங்க. பிஜேபின்ற கட்சியில தான் உங்களுக்கு அதிகமான இன்னைக்கு வந்திருக்க ஒரு பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு லீடர் ஏதோ ஒரு ஊர்ல வந்துட்டு பெண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே பிரிஜ் பூஷனை வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்லிங் கமிட்டியினுடைய எலெக்ஷன்ல இருந்து கூட அவங்களால தள்ளி வைக்க முடியல. அதுக்குமே ஒரு பெரிய போராட்டமாகுது. அவருடைய சன் வந்து யூபியில ஒரு கான்ஸ்டிடியூவன்சில ஜெயிச்சு கரண் சிங் வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ பிஜேபின்ற இந்த கட்சி இந்த ஃபியூடல் பேட்ரியார்க்கல் காஸ்டிசத்தினுடைய எம்பாடிமெண்டா இருக்கு முழுக்க முழுக்க. அப்ப அது இருக்கும் பொழுது அது வந்து அதனுடைய எல்லா பவர் ஸ்ட்ரக்சர்லயும் டாப் டு பாட்டம் எல்லா பவர் ஸ்ட்ரக்சர்லயும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய ஒரு முக்கியமான ஃபைட் பண்ணக்கூடிய அந்த விக்டிம் போர்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் வினேஷ் போகத் நம்ம பார்க்க வேண்டியது. வினேஷ் போகத்துடைய முக்கியமான இந்த சிஸ்டம் நம்ம ஒரு பார்க்க வேண்டியது இந்த ஆர்டேல் என்னன்னு சொன்னா, ஒரு பாலியல் சுரண்டலுக்கோ பாலியல் அச்சுறுத்தலுக்கோ உள்ளாகக்கூடியவங்க அது வெளிப்படையாக ஒரு பப்ளிக் ஸ்பேஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க மீண்டும் நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் என்னன்னா செகண்ட் விக்டிமைசேஷன், ரிப்பீட் விக்டிமைசேஷன். அவங்கள மீண்டும் மீண்டும் விக்டிமைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த சிஸ்டம். நம்ம சொல்றோம் இன்னைக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு பல சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த பல சட்டங்கள் எங்க அமல்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த இடத்துல எந்த அதிகாரிகளுக்கு எந்த அரசு பணியிடங்கள்ல பாஷ் உங்களுக்கு இருக்கு, எதுவுமே உங்களுக்கு சரியான அமல்ல கிடையாது, சரியான இம்ப்ளிமெண்டேஷன்ல கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா இதை நீங்க ஃபைட் பண்ணும்போது நீங்க மீண்டும் மீண்டும் விக்டிமைஸ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரிப்பீட் விக்டிமைசேஷன் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வினேஷ் போகாத்தினுடைய கேஸும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த ரிப்பீட் விக்டிமைசேஷனுடைய ஒரு கான்சிக்வன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அதுல பிஜேபிக்கு காலங்காலமாக ஒரு பெண்களை பாலியல் அச்சுறுத்தக்கூடிய பல நபர்களை தலைவர்களாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கும் பொழுது அதுல நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்.
கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே புரியாது. அது தொடர்பா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அது பின்னாடி இருக்கிறது இந்த பேட்ரியார்கல் ஃபியூடல் காஸ்டிஸ்ட் மைண்ட் செட் அப்படின்றது புரியுது. உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயணமைக்க ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.